வணக்கம் மனோகர். வணக்கம். மக்களோட நாம் மனோகர். நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா, கடந்த 20 நாட்களாக மிகவும் பரபரப்பாக இருக்கும் பரமத்திவேலூர் தாலுகா கபிலர்மலை பகுதியில் இருக்கூர் என்ற ஊருக்கு இப்போ வந்திருக்கோம். இங்கே என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, கடந்த 20 நாட்களாக வளர்ப்பு பிராணிகள், அதாவது செல்ல பிராணிகள் மற்றும் கன்றுக்குட்டிகள் அனைத்தையும் இரவு நேரத்தில் ஏதோ ஒரு மிருகம் அடித்து கொன்று விட்டது என்று அந்த மக்கள் புகார் தெரிவிக்கும் போது, என்ன மிருகம் என்று தெரியாமல் மக்கள் குழம்பி போய் இருந்த நிலையில அரசு நிர்வாகம் அவங்க கிட்ட மக்கள் தெரிவிக்கும் பொழுது அரசு நிர்வாகம் முறையா அதை செயல்படுத்தல. மறுபடியும் இந்த மக்கள் என்ன பண்றாங்க, நம்ம சொல்லியும் கேட்கலையே அப்படின்னு முடிவெடுத்த அந்த மக்கள் இருக்கூர் பகுதியில சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் கவனத்தில் கொண்ட அரசு நிர்வாகம் வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்றத ஆய்வு பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது அடித்து தின்ற அந்த செல்ல பிராணியான நாய்கள் மற்றும் கன்றுக்குட்டி, சின்ன சின்ன கன்றுக்குட்டிகள் இது எல்லாம் ஆய்வு செஞ்ச போது நடமாட்டமுள்ள மிருகமானது சிறுத்தை புலின்றத வனத்துறை மூலியமாக அரசு நிர்வாகம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. அதுக்கப்புறம் இந்த பகுதி மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பரமத்திவேலூர் தாலுகா அலுவலகம் முன்னாடி போய் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் விழித்து கொண்ட நம்ம தாசில்தார், அதாவது இந்த ஏரியா தாசில்தார் வனத்துறை மூலியமாகவும் தன்னோட அதிகாரத்தையும் பயன்படுத்தி ஒரு 40 பேர், ஒரு 40 வனத்துறை நிர்வாகிகள் மற்றும் உள்ளூர் காவல்துறை கொண்டு வந்து அந்த ஏரியாவில் தங்க வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பாதுகாப்புக்காகன்னு சொல்ல முடியாது, கொண்டு வந்து தங்க வச்சிருக்காங்க. அந்த சிறுத்தை நடமாட்டம் உள்ள எந்த பகுதியில் நடமாடிச்சோ அந்த பகுதியில் மட்டும் குறிப்பிட்ட வனத்துறை ஆஃபீஸர்களும் காவல்துறை நண்பர்களும் அந்த இடத்துல இருக்காங்க. 3 வேளை சாப்பிட்றாங்க, அந்த இடத்துல இருக்காங்க. அது மட்டும் தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. கூண்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிறுத்தையை பிடிக்கிறதுக்கு கூண்டுன்னு சொல்லி வெறும் கூண்டை ஒரு 2-3 இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல, எப்படி பிடிப்பாங்கன்னு தெரியல. ஒரு இடத்துல அந்த சிறுத்தை போய் ஒரு கண்ணுக்குட்டியை சாப்பிட்டு போயிடுச்சு அப்படின்னா, சாப்பிட்டு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கிறாங்க. இது எப்படி யூஸ் ஆகும், இவங்களோட இந்த நடவடிக்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு, இவங்களோட பிளான் இது செட் ஆகுமானா கேள்விக்குறி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களோடு நம் குழுவினரோட இன்னைக்கு அந்த பகுதியில் இருக்கோம். இந்த பகுதியில் இருக்கிற மக்களை நமக்கு தெரிஞ்ச சில நபர்கள் மூலியமா நேரடி கள ஆய்வுக்காக நாங்கள் இன்னைக்கு இருக்கூர் பகுதியில் இருக்கோம். இப்போ அங்கேருந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற மக்களை விசாரித்த வகையில் நாங்கள் தெரியப்படுத்தணும், அதிகாரிகள் வந்து இருக்காங்க, அவ்வளோதான், பிடிப்பாங்களா என்னன்னு தெரியல எங்களுக்கு அப்படின்ற பதில் மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்து வருது. முழுமையான நிர்வாகம் செயல்பாடுகள் இல்லைன்றது அந்த மக்களோட பதிலிருந்து நமக்கு முழுமையாக தெரிய வருது. சில நாட்களுக்கு முன்னாடி அமைச்சர் வந்திருக்காங்க, இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு, வந்தாங்க, பார்த்தாங்க, நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற அதிகாரிகள் அந்த 40 பேர் தொடர்ச்சியாக அங்கே இருக்கிறாங்களோ ஒழிஞ்சு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்ற விஷயம் இந்த பகுதி மக்கள்கிட்ட நம்ம மக்களோட நம் குழுவினர் விசாரித்த வகையில் நமக்கு தெரிய வருது. ஒரு சில ஃபுட்டேஜுகளும் நாங்கள் அங்கேருந்து கேதர் பண்ணியிருக்கோம். காவல்துறை வந்து 2 நாளைக்கு முன்னாடி இங்கே இருக்கிற எந்த விதமான நியூஸையும் வாட்ஸ்அப் மூலியமாவோ ஃபேஸ்புக் மூலியமாவோ வெளியிடக்கூடாது என்று உள்ளூர் இளைஞர்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் அறிவுறுத்தியிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மக்களோட பயம் கருதி நாங்களும் அந்த ஃபுட்டேஜை இப்போதைக்கு வெளியிடலை. அதுக்காக தான் நேர்காணலில் பேசிகிட்டு இருக்கோம். இந்த பகுதி மக்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா, துரிதமாக நடவடிக்கை எடுத்து இங்கே இருக்கிற அந்த மிருகத்தை பிடிக்கணும் அப்படின்ற ஒரே கோரிக்கை தான் இந்த மக்களோட கோரிக்கை. பக்கமாக பார்த்தீங்கன்னா, கபிலர்மலையில் தைப்பூச திருவிழா எவ்வளோ பெரிய திருவிழா அப்படின்றது சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. வருஷம் ஒரு முறை வரக்கூடிய அந்த கபிலர்மலை திருவிழாவை கண்டுகளிக்க கூட இந்த மக்களுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. அப்படிங்கும்போது அந்த என்ன காரணம்னா, காலையில் சாயந்தரம் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்றத நம்ம அரசு நிர்வாகத்தோட கட்டளை ஏற்று மக்கள் பயத்தில் வீட்டோடவே இருக்காங்க. இந்த பயம் 20 நாளாக தொடர்ந்துகிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு இது தொடரும்னு தெரியல. அதனால நிர்வாகம், அரசு நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இந்த மக்களோட பயத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணுமோ அதை உடனடியாக செய்யுங்கன்றத எங்களோட மக்களோட நம் குழுவோட முழு கோரிக்கையும், அந்த பகுதி மக்களுடைய முழு கோரிக்கையும் கூட இதுதான்.
பக்கத்தில் ஈரோடு இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்குது. அந்த இடைத்தேர்தல் கவனம் செலுத்துறதுல ஒரு 10% இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு கவனம் செலுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றத ஒற்றை கோரிக்கை தான் எங்களோட கோரிக்கை. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நாங்கள் வந்து உங்களை தவறாக பேசுகிறோம், நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி, நீங்கள் எங்களை பேன் பண்ணாலும் சரி, உண்மையான நிலவரத்தை வெளிக்கொண்டு வர்றது மட்டும்தான் எங்களோட வேலை. துரிதமாக நடவடிக்கை எடுத்து இந்த மக்களோட பாதுகாப்பை உறுதி பண்ணுங்க. எங்களோட கோரிக்கை அதுதான். மீண்டும் மீண்டும் நாங்கள் இதை பற்றி பேசிக்கிட்டே தான் இருப்போம். நீங்கள் முழுமையாக நடவடிக்கை எடுத்து இந்த மக்களோட பிரச்சனையை தீர்க்கிற வரைக்கும் நாங்கள் இதை பேசிக்கிட்டே தான் இருப்போம். மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டு பண்ணுற விழிப்புணர்வை ஏற்படுத்துறது எங்களோட கடமைன்னு நாங்கள் இதை செய்கிறோம். ஏன்னா இது பெரும்பாலும் தெரியப்படுத்தாமல் விட்டுட்டோம்னா இது இப்படியே போயிட்டுருக்கு. இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட இங்கிருந்த சிறுத்தைப்புலி வேலூர் காலேஜ் போயிடுச்சு, வேலூர் சிவா தேட்டர் தாண்டி போயிடுச்சு அப்படின்னு மக்களோட கவனத்தை திசை திருப்ப வேலையை இங்கே நிறைய செஞ்சு இங்கே இருக்கிற அரசு அதிகாரிகளை வந்து டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு வதந்திகள் கிளப்பிவிட்ட மாதிரியும் மக்கள் சில தகவல் சொல்கிறாங்க. அந்த வதந்திகள் கிளம்பிக்கிட்டு இருக்கும்போதே இங்கே அடுத்த நாள் ஒரு கண்ணுக்குட்டியை வந்து நைட்டு சிறுத்தை சாப்பிட்டு போயிருக்கு. அப்படிங்கும்போது அரசு அதிகாரிகள் இங்கே இல்லை அப்படின்னு மக்களை திசை திருப்புறதை விட்டுட்டு அதை 4 பக்கமும் கவர் பண்ணி பிடிக்கிறதுக்கு உண்டான கருவிகள் அனைத்தையும் இங்கே இறக்கி உடனடியாக மக்களுக்கு உண்டான பாதுகாப்பை உறுதி செய்யணுன்றதை இந்த நிகழ்ச்சி மூலியமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.